அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 31. செம்பவழத்தீவு. இடையாற்றுமங்கலம் மாளிகையில் பாண்டிய மரபின் மரியாதைக்குரிய மாபெரும் அரசுரிமை சின்னங்கள் கொள்ளை போன மறுநாள் அங்கே ஒரு வகை பயமும் திகைப்பும் பரவிவிட்டன. சாவு நிகழ்ந்த வீடு போல், மழையை கொட்டி தீர்த்துவிட்ட வானம் போல் ஓர் அமைதி. பறிகொடுக்க கூடாத பொருளை பறிகொடுத்து விட்டால் ஏற்படுமே அந்த அமைதி இடையாற்று மண்டபத்தில் சோகம் கலந்து சூழ்ந்திருந்தது. அமைதியும் துயரமும் கலந்த அந்த சூழ்நிலையிலிருந்து நேயர்களை அழகான கடல் பகுதிக்கு அழைத்து கொண்டு போகப் போகிறேன். தென்மேற்கு கோடியில் அலை கொட்டி முழங்கும், மேலே கடலில் நுழைவாயில் என சிறந்து விளங்கும் விழிஞம் துறைமுகத்தை பற்றி நம் நேயர்கள் முன்பே அறிந்து கொண்டிருப்பார்கள். அந்த துறைமுகத்தில் தானே நாராயணன் சேந்தன் என்ற அபூர்வமான மனிதனை அவர்களுக்கு முதலாக அறிமுகப்படுத்தி வைத்தேன். இடையாற்று மங்கலத்தில் கொள்ளை போன மறுநாள் நண்பகல் உச்சி வேளைக்கு விழிஞம் துறைமுகத்திற்கு தெற்கே 5 காத தூரத்தில் ஒரு வனப்பு மிக்க தீவின் கரையோரமாக கடலில் மிதக்கும் வெண் தாமரை போல அழகிய கப்பல் ஒன்று விரைந்து செல்வதை காண்கிறோம். அதென்ன? உச்சி வேளையின் ஒளிக்கதிர்களில் அந்த மரக்கலத்தின் பாய்மர கூம்பில் ஆண் சிங்கம் ஒன்று பாய்வதற்கு தயாராகி கொண்டிருப்பது போல் ஒரு காட்சி தெரிகிறதே. அல்ல, அது ஒரு கொடிதான். அந்த கொடி காற்றில் ஆடி அசையும் போதெல்லாம் அதில் தத்ரூபமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் சிங்கத்தின் உருவம் உயிர் பெற்று பாய்வது போல் பார்க்கிறவர்களின் கண்களில் ஒரு பிரமையை உண்டாக்கி விடுகிறது. அவ்வளவுதான். அடடா, அந்த தீவில் தான் என்ன எழில், எவ்வளவு இயற்கை கவர்ச்சி! தீவுக்கு என்ன பெயர் என்று சொல்லவும் வேண்டுமோ? கரையோரமாக இரத்தக்காடு முளைத்தது போல் படர்ந்து கிடக்கும் செம்பவழ கொடிகளை பார்த்தாலே தெரியவில்லையா? செம்பவழத்தீவு எத்தனை இனிமையான பெயர்! மேலக்கடலில் மூலைக்கு மூலை பரவி கிடக்கும் 12,000 முன்னீர் பழந்தீவுகளில் அதுவும் ஒன்று. கொத்து கொத்தாக கடலை நோக்கி தொங்குவது போல் மேகங்கள், தீவின் பசுமை, கப்பல் செல்லும் அழகு, கடல் மகளுக்கு செம்பஞ்சு குழம்பு பூசியது போல் பவழக்கொடிகள் ஆகிய இவற்றின் அழகில் மயங்கி அந்த கப்பலில் பிரயாணம் செய்வோர் யார்? எதற்காக பிரயாணம் செய்கின்றனர்? எங்கே பிரயாணம் செய்கின்றனர் என்பது போன்றவற்றை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாதல்லவா? அதோ கப்பல் செம்பவழத்தீவின் கரையோரமாக நிற்கிறது. பயங்கரமான மீசையோடு காட்சியளிக்கும் ஒரு முரட்டு மீகாமன் கீழே குதித்து தீவின் கரையோரத்து தென்னை மரம் ஒன்றில் கப்பலை நங்கூரம் பாய்ச்சுகிறான். ஏதோ தேர் திருவிழா அதிசயங்களை பார்க்க ஓடி வருகின்றவர்கள் போல அந்த தீவின் ஆண்களும் பெண்களும் கப்பலை பார்க்க ஓடி வருகிறார்கள். ஆஹா, அந்த தீவின் மக்கள்தான் என்னென்ன வினோதமான முறைகளில் உடையணிந்திருக்கிறார்கள்! தீவின் பெயர்தான் அப்படியென்றால் அவர்களுடைய நிறம் கூடவா செம்பவழம் போல் இருக்க வேண்டும்? கூந்தலில் அடுக்கடுக்காக மயில் தோகைகளையும் முழு நீள தாழை மடல்களையும் சூடிக்கொண்டு அன்னமும் கிளியும் குயிலும் மானும் கூட்ட கூட்டமாக ஓடி வந்தார் போல துள்ளி ஓடி வரும் அந்த தீவின் யுவதிகளை எப்படி வர்ணிப்பது? அந்த மாதிரி ஒளியும் வசியமும் நிறைந்த கரிய கண்களை அவளுக்கு மட்டும்தான் அமைக்க வேண்டும் என்று படைத்தவன் தீர்மானம் செய்து வைத்து கொண்டிருந்தானா? முகத்திலும் விழிகளிலும் வியப்பும் புதுமையும் இலங்க கப்பல் நின்ற இடத்தை சூழ்ந்து கொண்டார்கள் அவர்கள். மீகாமன் அவர்களை வழிவிட்டு ஒதுங்கி நின்று கொள்ளுமாறு அதட்டினான். இப்போது அந்த கப்பலிலிருந்து செம்பவழத்தீவின் கரையில் இறங்கப் போகிறவர்களை பார்க்கலாம். உள்ளே இருப்பவர்கள் கரைக்கு இறங்குவதற்காக தூக்கி கட்டியிருந்த மரப்படிக்கட்டை தனிவாக இறக்கி வைத்தான் மீகாமன். முதலில் குமாரபாண்டியன் ராஜசிம்மன் சிரித்த முகத்தோடு கீழே இறங்கினான். தாடி மீசையோடு கூடிய பழைய துறவி தோற்றத்துக்கும் இப்போதைய இளமை தோற்றத்துக்கும் தான் எவ்வளவு வேற்றுமை! அடுத்து முதல் நாள் அவனை தேடி இடையாற்று மங்கலத்துக்கு வந்திருந்தவர்களும் கப்பலிலிருந்து இறங்கினார்கள். சேனாதிபதி, இந்நேரத்திற்குள் செய்தி தென்பாண்டி நாடு முழுவதும் பரவியிருக்கும். அரண்மனையில் கூற்றத்தலைவர் கூட்டத்துக்காக போய் தங்கியிருக்கும் மகா மண்டலேஸ்வரருக்கு இடையாற்று மங்கலத்திலிருந்து கொள்ளை போன தகவல் கூறி அனுப்பப்பட்டிருக்கும். தன்னோடு கப்பலிலிருந்து இறங்கியவர்களின் மூத்தவரும் வீர கம்பீரம் துலங்கும் தோற்றத்தை உடையவருமான ஒருவரை பார்த்து ராஜசிம்மன் நகைத்து கொண்டே இவ்வாறு கூறினான். இளவரசே, திருடினவர்கள் திருட்டு கொடுத்தவர்களுக்காக அனுதாபப்படுவதுண்டோ என்றார் கக்க சேனாதிபதி.
கெக்க சேனாபதி, இந்த இடத்தில் பயன்படுத்த தகுதியற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள். யார் திருடினவன்? எவர்கள் திருட்டு கொடுத்தவர்கள்? என்றோ ஒரு நாள் என் தலையில் சூட்டிக்கொள்ளப் போகிற முடியையும் இடையில் அணிய பெற வேண்டிய வாளையும் இன்றே பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போய் மறைத்து வைக்கிறேன். பொருளுக்குரியவர்கள் பொருளை எடுத்து சென்று பத்திரப்படுத்துவதை திருட்டு என்று கூறக்கூடாது. கக்க சேனாதிபதி சிரித்தார். கம்பீரமான ஆண் சிங்கம் போன்ற அவருடைய முகத்தோற்றத்திலும் பார்வையிலும் ஒருவித மிடுக்கு இருந்தது. அவர் முகத்தை பார்க்கும்போது பிடரி மயிரோடு கூடிய ஒரு ஆண் சிங்கத்தின் நிமிர்ந்த பார்வை நினைவுக்கு வராமற் போகாது. வீரத்தின் மதர்ப்பும் ஆண்மையும் விளங்கும் பருத்த உயர்ந்த தோற்றம் அவருடையது. இந்த கதையின் மேற்பகுதிகளில் இன்றியமையாத சில நிகழ்ச்சிகளுக்கும் மாறுதல்களுக்கும் காரணமாக இருக்கப் போகிறவர் சக்க சேனாபதி. அவர் ஈழ மண்டல பேரரசின் மகா சேனாபதி, குமார பாண்டியனின் உற்ற நண்பரும் இலங்கை தீவின் புகழ்மிக்க வேந்தருமான காசிய மன்னரின் படைத்தலைவர். தந்தை காலஞ்சென்ற நாளிலிருந்து ராஜசிம்மனின் இளமை காலத்தில் அவனுக்கு எத்தனையோ முறை கடல் கடந்து சென்று ஒளிந்து கொண்டு வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் அவனுக்கு ஆதரவளித்து உதவி செய்தது இலங்கை பேரரசே. அவன் மனச்சோர்வோடு கடல் கடந்து சென்ற போதெல்லாம் வரவேற்று ஆதரவளித்தவர்கள் சக்க சேனாபதியும் காசிபனும் தான். தென்பாண்டி நாட்டு இளவரசன் தன் அரசியல் வாழ்க்கையின் துன்பம் நிறைந்த சூழலில் கழித்த சந்தர்ப்பங்கள் கணக்கற்றவை. வளமான கடற்கரை, அழகான மலைத்தொடர், இளமர காடுகள், குளிர் பொழிர் சோலைகள் அத்தனையும் நிறைந்த இளநாட்டின் சூழலில் சொந்த துயரங்களை மறந்து விடுவான் ராஜசிம்மன். அனுராதபுரத்து கற்கனவுகளை காணும் போதெல்லாம் சோர்வும் ஏமாற்றமும் நிறைந்த அவன் உள்ளத்தில் ஆயிரம் திடம் வாய்ந்த எண்ணங்களும் நம்பிக்கைகளும் முகிழ்த்திருக்கின்றன. வாழ்க்கையின் துன்பங்களை தமிழ்நாட்டிலும் அவைகளை மறக்கும் இன்பங்களை ஈழ நாட்டிலும் அனுபவித்தான் ராஜசிம்மன். இப்போதும் ஈழ நாட்டின் படைத்தலைவர் இந்த மரக்கலத்தில் அவனை அங்கேதான் அழைத்து கொண்டு போகிறார். இடைவழியில் சிறிது தங்கி செல்வதற்காக அந்த தீவில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள். சக்க சேனாபதியும் ராஜசிம்மனும் கரையில் இறங்கி நின்று பேசிக்கொண்டிருந்த நேரத்துக்குள் அந்த கப்பலில் அவர்களோடு வந்திருந்த ஆட்கள் தீவின் கரையில் இரத்தின கம்பளங்களையும் சித்திர தூணிகளையும் கொண்டு தங்குவதற்கு ஒரு அழகான கூடாரம் அமைத்து விட்டார்கள். தென்னை மர கூட்டங்களின் இடையே காற்றில் ஆடி அசையும் பசும் தோகைகளின் கீழே எழும்பி நின்ற அந்த சித்திர கூடாரம் மண்ணை கிளந்து கொண்டு தானே மேலே வந்து தோன்றும் மலர் வீடு போல் காட்சியளித்தது. அன்றைய இரவு முடிய அங்கே பொழுதை கழித்துவிட்டு மறுநாள் காலை மறுபடியும் கடற்பயணத்தை தொடரலாமா என்பது சக்க சேனாபதியின் திட்டம். தங்குவதற்கு அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும் கப்பலிலிருந்து கூடாரத்திற்குள் இறக்கி வைக்கப்பட்டன. நீராடி உணவு முடிந்ததும் அன்று பகல் முழுவதும் ராஜசிம்மனும் சேனாபதியும் கூடாரத்தில் ஓய்வு பெற்று நிம்மதியாக உறங்கினர். கதிரவன் மலைவாயில் விழுகிற நேரத்துக்கு குமார பாண்டியனும் சக்க சேனாபதியும் அந்த அழகிய தீவை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று புறப்பட்டனர். உடனிருந்த ஆட்கள் கப்பலுக்கும் கூடாரத்திற்கும் காவலாக இருந்தனர். மாலை நேரத்தில் அந்த தீவின் அழகு பன்மடங்கு மிகுதியாக தோன்றியது. வானப்பரப்பு முழுதும் குங்கும குழம்பும் கீழே கடலில் மிதக்கும் பசுமை கனவு போல அந்த தீவு இருந்தது. விந்தையும் வினோதமும் பொருந்திய கடல் படு பொருட்களான சங்கு, முத்து, சிப்பிகள், சலங்கைகள், பல நிறம் பொருந்திய கடற்பாசி கொத்துகள் இவற்றையெல்லாம் குவியல் குவியலாக குவித்து விற்கும் தீவின் கடை வீதிக்குள் அவர்கள் நுழைந்தார்கள். சக்க சேனாபதியும் அழைத்து கொண்டு அந்த கடைகளில் ஒன்றை நெருங்கினான் தென்பாண்டு நாட்டு இளவரசன் ராஜசிம்மன். வனப்பும் வாளிப்பும் நிறைந்த உடலோடு சிரிப்பும் மலர்ச்சியும் கொஞ்சும் முகத்தை உடைய இளம்பெண் ஒருத்தி அந்த கடையில் அமர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தாள். முற்றிலும் கடலில் கிடைக்கும் அலங்கார பொருட்களாலேயே அவள் தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள். கழுத்தில் முத்து மாலை, செவிகளில் முத்து குண்டலம், நெற்றியில் முத்து சுட்டி, கைகளில் சங்கு வளையல், கால்களில் முத்து சிலம்பு, அள்ளி முடிந்த அழகபாரத்தில் 2 மயில் கண்களை தோகையிலிருந்து பிரித்து சொருகியிருந்தாள். அவர்களை கண்டதும் தோகையை விரித்து கொண்டு எழுந்திருக்கும் இளமயில் போல பாதங்களில் சிலம்பு ஒலிக்க எழுந்து நின்று அவள் வரவேற்றாள். அடடா,
அப்போது அந்த பெண் சிரித்த சிரிப்புக்குத்தான் எவ்வளவு கவர்ச்சியும் ஆற்றலும் இருந்தன. சக்க சேனாபதி, இந்த தீவின் கடலில் சிப்பிகளில் மட்டும் முத்தும் பவழமும் விளையவில்லை. இங்குள்ள பெண்களின் வாய் இதழ்களிலும் வாய்க்குள்ளும் கூட பவழமும் முத்தும் விளைகின்றன போலும் என்று மெல்ல அவர் காதருகில் சிரித்து கொண்டே சொன்னார் குமாரபாண்டியன். அவர் முகத்திலும் புன்னகை அரும்பியது. சிறிய செவ்விள நீரளவுக்கு வலப்பக்கமாக வளைந்து செந்நிறத்தோடு அழகாக விளங்கிய ஒரு சங்கை கையில் எடுத்தான் இளவரசன். பவழத்தில் கைப்பிடியும் முத்துக்களின் விளிம்பு கட்டி வைத்திருந்த அந்த சங்கு அவனுடைய உள்ளத்தை கவர்ந்தது. ஆனால் இதென்ன? அவன் அந்த கையில் எடுத்ததை பார்த்ததும் கண்களில் கலவரமும் முகத்தில் பதற்றமும் தோன்ற நின்ற இடத்திலிருந்து ஓடி வந்து அந்த பெண் அவனுடைய கைகளை இறுக பிடித்து கொண்டாள். இளவரசனுக்கு சிரிப்பு வந்தது. சிறிது சினமும் உண்டாயிற்று. பூவை காட்டிலும் மென்மையான அந்த பட்டு கைகள் தன்மேல் தீண்டியதால் ஏற்பட்ட உணர்வு அவன் உடலில் பாதாதிகேச பரியந்தம் பரவியது. சிரிப்பு, சினம், சிருங்காரம் 3 உணர்ச்சிகளும் பதிந்த பார்வையால் அவள் முகத்தை உற்று பார்த்தான் அவன். அப்போதுதான் பூத்த கருங்குவளை பூக்களைப் போல நீண்டு குறுகுருவென்றிருக்கும் அவள் கண்களில் பயத்தையும் பரபரப்பையும் அவன் கண்டான். அந்த நிலையில் ஏதோ பெரிய நகைச்சுவை காட்சியை கண்டுவிட்டவர் போல 2 கைகளாலும் வாயை பொத்தி கொண்டு அடக்க முடியாமல் குலுங்க குலுங்க சிரித்தார் சக்க சேனாபதி. ஒரு கணம் ராஜசிம்மன் தயங்கினான். அந்த பெண்ணின் கைகளிலிருந்து தன்னை எப்படி விடுவித்துக் கொள்வதென்று திகைத்தான். ஏதேது, இந்த செம்பவளத்தீவில் பெண்களெல்லாம் பெரிய வம்புக்காரர்களாக இருப்பார்கள் போல் இருக்கிறதே. அவன் சக்க சேனாபதியை பார்த்து கூறுகிறவனைப் போல இதழ்களில் குறும்பு நகை நெளிய அவளை பேச்சக் கிழித்தான். வருகிறவர்கள் அளவுக்கு மீறி துணிச்சல் உள்ளவர்களாயிருக்கும் போது நாங்கள் வம்புக்காரர்களாக மாறுவது வியப்பில்லையே. நீ சங்கு விற்கிறவள், நான் வாங்கப் போகிறவன். வாங்க இருக்கும் பொருளை எடுத்து பார்ப்பதற்கு கூட நான் உரிமையற்றவனா? சங்கு என்றால் ஒரு பொற்கழஞ்சு 5ம் 6மாக அள்ளி கொடுக்கின்ற சாதாரண சங்கு இல்லை. இது வலம்புரி சங்கு. இதன் விலை 1000 பொற்கழஞ்சுகள். இந்த தீவின் எல்லையிலேயே இது மாதிரி சங்கு ஒன்றுதான் இருக்கிறது. இதை விற்க வேண்டுமானால் யாராவது பேரரசர்கள் வாங்க வந்தால்தான் முடியும் என்று என் தந்தை சொல்லியிருக்கிறார். பெண்ணே, பேரரசர்கள் கிடைக்கிறார்கள். அவர்களெல்லாம் பேருக்குத்தான் அரசர்கள். நான் 2000 பொற்கழஞ்சுகள் தருகிறேன். இந்த சங்கை எனக்கு விற்பாயா? இல்லை, பொய் சொல்கிறீர்கள் நீங்கள். உங்களை பார்த்தால் உங்களிடம் 2 பொற்கழஞ்சுகள் கூட இருக்காது போல் தோன்றுகிறது. நீங்கள் என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். மரியாதாக சங்கை வைத்துவிட்டு போகிறீர்களா? இல்லையானால்... அடடே, உன் கோபத்தை பார்த்தா என்னை இப்போதே அடித்து கொன்று விடுவாய் போலிருக்கிறதே. வேண்டாம், இதோ வாங்கிக்கொள் என்று சொல்லிக்கொண்டே சக்க சேனாபதியின் பக்கமாக திரும்பினான் ராஜசிம்மன். அவர் இடுப்பிலிருந்து தயாராக எடுத்து வைத்து கொண்டிருந்த 2 பட்டுப்பை முடிப்புகளை அவன் கையில் கொடுத்தார். அவன் அதை வாங்கி அந்த பெண்ணின் கையில் கொடுத்தான். பைகளை வாங்கி பிரித்து பார்த்த அந்த பெண் ஆச்சரியத்தால் வாயடைத்து போய் நின்றாள். பை நிறைய பொற்கழஞ்சுகள் மின்னின. அவர்களிடம் மன்னிப்பு கேட்கவென்று தலை நிமிர்ந்து பார்த்தபோது அவர்களை காணவில்லை. தொலைவில் கடைவீதி திரும்பும் மூலையில் கையில் வலம்புரி சங்கோடு அந்த இளைஞனும் அவனோடு வந்த முதியவரும் வேகமாக செல்வது தெரிந்தது. அளவொத்து மேலெழும்பி தனியும் 2 செவ்விள நீர்க்காய்கள் போல் நெஞ்சங்கள் நிமிர்ந்து தனிய கடைவீதி மூலையை பார்த்து பெருமூச்சு விட்டாள் அந்த பெண்.